அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி பிள்ளைகள், இப்போ நம்ம ஹைட்ரோஸ்டேட்டிக்ஸில் லெசன் 4 சம்பந்தமாக பார்க்க போகிறோம். சரியா, லெசன் 4ல் வந்துக்கிட்டு பார்த்தோம்னா பாத்திர சுவரில் தாக்குற விசைகள் சம்பந்தமாகும், விசை வரிப்படம் கீற சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம். ஹைட்ரோவில் விசை வரிப்படம் எல்லாம் கீற வண்டி வரும். கீற வண்டி வரும்னா பேப்பரில் வாரையில் எம்சிக்யூ கேள்விகளில் கூட்டு கேள்விகளில் வரும். விசை வரிப்படம் அதை வச்சு செல்ற மாதிரி பருமன் திசை. ஓகே, நான் படிப்பிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கும் இல்லையா? சரியா, ரைட். நான் அந்த மீயுந்தல் மையம் ஆக்கிமிடி மிதப்பு விதியெல்லாம் விளங்கப்படுத்தினேன் நினைக்கிறேன். மீயுந்தல் மையம் விளங்கப்பதில்லை, மேலுதைப்பு விளங்கப்பட்டேன். ரைட், மேலுதைப்பும் ஆக்கிமிடிஸின் விதியும் ஆக்கிமிடிஸின் தத்துவமும் மிதப்பு விதியும் படிப்பிச்சேன். இப்போ மிதப்பு சமயமா அந்த கேள்வி ஒன்று செஞ்சுக்கிருந்தேன். நாம செஞ்ச குறையிலேயே ரைட் இந்த தியரியை முதல் படிச்சு போட்டு இந்த கேள்வி முடிய அந்த கேள்வி அது சமயமா அந்த சம்பந்தமாக வர கேள்விகளையும் நான் என்ன செய்யறேன் பிள்ளைகள் செஞ்சு காட்டுறேன். ரைட், இப்போ நம்ம பாத்திர சுவரில் தாக்குற விசைகள் தொடர்பாக பார்த்தா சரியோ. பாத்திர சுவரில் தாக்குற விசைகள் தொடர்பாக பார்த்தோம்னா பிள்ளைகள், முதலாவது ஒரு படம் ஒன்று கீறி போட்டு அதுக்கு விசை வரிப்படம் கீறி காட்டும். சரியா, பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நேரத்தோடைய இப்போ படிப்பிச்ச அறிவை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு படம் ஒன்று இருக்கு. சரியா, இப்படி ஒரு உரு ஒன்று இருக்கு. ரைட், இப்ப இதற்கு விசை வரிப்படம் கீரோன் பண்ணா எப்படி கீரும்? இப்படி ஒரு விசை வந்து தாக்குதுன்னு பார்ப்போம். அதே அளவு விசை விடத்தையும் தாக்கும். சரியா, படத்தை தாக்குற விசை தான் படத்தையும் தாக்கும். அதே பருமனுடையதாக இருக்கு. ஏண்டா ஒரே மட்டத்திலே அமுக்கம் சமன். ரைட், இப்ப பாருங்க, P சமன் F/A நம்ம படிச்ச மேலவா, அதாவது அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பல் நம்ம படிச்சுக்கிட்டே. அதுல பாத்துக்கோங்க, அமுக்கம் கூட கூட விசை என்ன செய்ய முடியும்? விசையும் என்ன செய்யும்? கூடிக்கொண்டு போகும். சரியா, அமுக்கம் கூட கூட விசை என்ன செய்யும் பிள்ளைகள்? கூடிக்கொண்டு போகும். சரி, இதை பாருங்க, இப்ப நீருக்கு வேற ஒரே மட்டத்திலே அமுக்கம் பிடிக்க போகுது. இவர் ஃபுல்லா முற்றாக நீரில் இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. இவர் நீருக்குள்ள தாண்டு போய் இருக்கிறார். அதாவது இப்படி எப்படி சொல்ற? ரைட், அதையும் உங்களுக்கு இருக்காரு. இவ்வளவும் தண்ணிக்குள்ளான் இருக்க இருப்ப இதோட பெரிசத்தான் கீறும். அங்காலே பெரிசா வரிப்படம் கீறும். ரைட், இந்த ஒயிட் போர்ட் ஃபுல்லா இதே மாதிரி வாட்டர் ரெண்டு வைங்க. ஒயிட் போர்ட் ஃபுல்லா தண்ணி, அதுக்குள்ளான் இது இருக்கு. சரியா, இப்ப நான் அதுக்கு விசை வரிப்படம் கீறி காட்டப்போறேன். ரைட், இப்ப பார்த்தோம்டா பாருங்க பிள்ளைகள், இப்ப பரப்புக்கு செங்குத்தாகத்தான் எப்பவுமே நம்ம விசை குறிக்கும். பரப்புக்கு எப்படி இருக்கணும்? செங்குத்தாக இருக்கும். இவரை விட இவரை கோட்டுற நீளம் நான் ஏன் பெரிசா போறேன்டா, இவரை விட வேற விசை பெரிசு. சரியானே, இவரை விட வேற விசை ஏன்? இவரை விட வேற ஆழம் கூடுறதால விசையும் என்ன செய்ய போகுது? பெரிசாதிக்க போகுது. இவர விசை வளமை அவரை விட பெரிசா இருக்கும். இந்த தொங்கலுகிற விசை இப்படி விசை வந்துக்கிட்டு ஆழம் கூட கூட விசையில பருமன் என்ன செய்யும்? அதிகரிக்கும். பருமன் அதிகரிக்கத்தாலான் நான் என்ன செய்யறேன்? நீளத்தை கூடவா காட்டுறேன். சரியா, இதே மாதிரி படம் ஒன்று இஞ்சாலையும் போகும். ரைட், மூணு பேரும் ஒரே பருமை, அதாவது இந்த விசையும் சமன், இந்த விசையும் சமன், இந்த விசையும் சமன் ரெண்டு வைங்க. சரியா, ஏன்னா எக்யூரேட்டா கீரையில தானே. ரைட், இப்ப பாத்திரத்துல அட்டியில இந்த விசை வந்துக்கிட்டு இவரை விடவே இவர் பெருசா இருக்கும். வேற விட வேற ஆழம் கூட தானே. ஆனா இவெல்லாம் ஒரே மட்டத்தில் அங்க இருக்க போறாங்க. ஏனென்றா ஒரே அளவு ஆழத்தில் வைக்கத்தால ஒரே மட்டத்தில் வைப்பாங்க. இப்படித்தான் புள்ளி இல்லாம விசை வரிப்படம் குறிப்பிடும். இதுல பொதுவான மெயினான தியரி என்னன்னா, இந்த விசை வரிப்படம் தொடர்பான தியரியில மெயினானது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு பாத்திர சுவருக்கு செங்குத்தாகத்தான் விசைகள் தாக்கும். எப்படி தாக்கும்? பாத்திர சுவருக்கு செங்குத்தாகத்தான் பிள்ளைகள் இந்த விசைகள் என்ன செய்ய போகுது? தாக்கி கொள்ள போகுது. அதாவது நம்ம இந்த பாட்டுல இருக்கும். சரியா, ரைட், வேற அழிச்சு போட்டு நான் அடுத்ததுக்கு வா. ரைட், அதுக்கு மேலுக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்லி அதை வாசிப்போம். பாயல் அமுகத்துக்கு மேலதிகமாக உருவாகும் விசை எப்போதும் மேற்பரப்புக்கு செங்குத்தாக காணப்படும். நான் முன்ன சொன்ன மாதிரி மேற்பரப்புக்கு செங்குத்தாக. ஆழம் அதிகரிக்க பருமன் அதிகரிக்கும். அதான் நான் சொன்னேன், ஆழம் அதிகரிக்க பருமன் என்ன செய்யும்? அதிகரித்து கொண்டு போகும். பின்வரும் பொருளில்
அமுக்கத்தின் காரணமாக தாக்கும் விசையின் நான் அதான் கீறி காட்டி விளங்கப்படுத்திக்கேன். ரைட் ரைட் அங்காலே ரைட். நான் இப்போ இதே படத்தை திருப்பி என்ன செய்யறேன்டா பாருங்க உள்ளியல். ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கு. ரைட், ஒரு பாத்திரம் கருப்பல்ல இதான் பாத்திரம் ஒன்று. இந்த அடிப்பரப்பு என்ன செஞ்சிருக்கு? ஒட்டப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்பரப்பு என்ன செஞ்சிருக்கு? இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்பரப்பு இணைக்கப்பட்டா, இந்த அடிப்பரப்பு இணைக்கப்பட்ட புள்ளிகள் இந்த விசைகள் வந்துட்டு தாக்காது. கீழ் நோக்கின விசைகள் என்ன செய்யாது? தாக்காது. இதான இந்த தியரி. சரி பாருங்க, அது கீழுக்கு கொண்டிருக்கு. படம் கீறதுக்கு லேசில் ஒத்த படத்துல வழங்கப்பட்டிருக்காக சொல்றேன். சரியா? ஒரு பாத்திரத்தை அடியோட இணைக்கப்பட்டா கீழ் நோக்கின விசைகள் வந்துக்கிட்டு என்ன செய்ய போற இல்லை? தாக்க போற இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? பரப்புகள் நனையாதவாறு ஒட்டப்படும் மேற்பரப்புகளில் அமுக்கத்தால் உருவாகும் விசை தாக்காது. அமுக்கத்தால வந்து இப்படி வந்துக்கிட்டு இப்படி வர விசைகள் என்ன செய்யாது? தாக்க போற இல்லை. அதுதான் சொல்றாங்க. சரியா? இப்ப இன்னொரு படம் ஒன்று கீறி அதுக்கும் விசை படம் நான் குறிச்சு காட்டுறேன். இன்னொரு படம் ஒன்று கீறி அதுக்கும் நான் என்ன செய்யறேன்? இந்த விசை படத்தை குறிச்சு காட்டுறேன். ரைட். இப்ப பொடிய மாதிரி நல்லா தெரிஞ்சு டம்பிள் மேன் ஜிம்மு போன முடிய மாதிரி தெரிஞ்சுதானே? ரைட். ஜிம்மு தூக்குவாங்க 5 கிலோ 10 கிலோ 2.5 கிலோ இப்படி தூக்குவாங்களே, அது மாதிரி ஒரு படம் ஒன்று சும்மா சரியா எக்யூரேட்டா கீறல. ரைட், அது மாதிரின்னு எடுங்க. சரி, கிட்டத்தட்ட. அப்ப இவர் வந்துட்டு ஒரு வட்டம். சரியா? எப்பவுமே விசை வந்துட்டு பாத்திர சுவருக்கு செங்குத்தாகத்தான் தாக்கும். இப்ப இவர்ல அமுக்கத்தால தாக்குற விசையை நான் பிடிக்கிறேன். இவர்ல வந்துட்டு இப்படிவே வழங்கிட்டோம். ஆழம் என்ன செய்யுது? அதிகரிக்கத்தால இவர் வந்துக்கிட்டு இன்னும் கீழுக்கு போகணும். ஏண்டா இவரை விட பெருமையில பெருசா இருக்கணும் தானே. கீழே போனா செவர்ல ஆளுகணும். அதால இப்படிக்கிறேன். சரியா? வெறும் வெறும் சமன் ஹண்ட்ரட். ரைட், இதே அளவுல இவர செங்குத்தாக இப்படித்தான் பிள்ளைகள் இந்த படத்துல எப்படி போகுது? திசை படம் குறிக்க வேண்டிய இருப்பது. அதாவது ஆழம் கூட கூட பருமனும் அதிகரிக்கணும். திசை வந்துட்டு எப்படி இருக்கணும்? சரியா? இந்த செங்குத்தாக இருக்கணும். பரப்புக்கும் செங்குத்தாக இருக்கணும். இந்த வளை பரப்புன்றதால நான் அதுக்கு செங்குத்தாக செங்குத்தாக கீறி கீறி வச்சிருக்கேன். ரைட் ரைட். இப்ப இவரை பார்த்து இப்ப உங்களுக்கு என்ன செய்யும்? தெரிஞ்சிருக்கும். சரியா? அதுல நான் குறிச்சிருக்காங்க மேலுக்கு இவரை F2 ஆகும், இவரை F1 ஆகும் குறிச்சிருக்காங்க. அப்ப நமக்கே தெரியும், பார்த்தாலே வழங்குது ஆழமாக கூட ஆழம் குறைய. ஸோ இவடத்தை வந்து அமுக்கம் குறையத்தான் தாக்கும். இவடத்துக்கு அமுக்கம் ஆக கூட தாக்கும். ஸோ அமுக்கத்தால காட்டுற விசை வந்துக்கிட்டு இவடத்தான் பெரிசரிக்க போகுது. ஸோ F2 தான் பிள்ளைகள் பெரிசரிக்க போகுது F1 விட. இது உங்களுக்கு என்ன சிக்கணும்? நான் செல்லாடி கூட தெரிஞ்சிருக்கும். நான் செல்லாடி கூட இது உங்களுக்கு என்ன சிக்கணும்? தெரிஞ்சிருக்கும். இது முன்னையும் நான் இதே வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இடையால வந்துட்டு இந்த ரெக்கார்டிங் வந்துட்டு மிஸ் ஆயிடுது. அந்த 2வது தான் நடக்குது. இடையால வந்துட்டு செஞ்சுக்கிட்டு கேட்க இடையால ரெக்கார்டிங் நின்றுட்டு நான் ஃபுல்லா விளங்கப்படுத்தி போட்டு ஒரு 45 நிமிஷம் வீடியோவோ 35 நிமிஷம் வீடியோ என்னமோ பார்க்கேன். ரெக்கார்டிங் வந்துட்டு கேட்குது. அதாவது 8 நிமிஷம் தான் ரெக்கார்டிங் ஆகிடுச்சு. டெஸ்ட் இருந்து எடுக்க வேண்டிய நிலைமை. செய்யலாம் எல்லாம் வாரானே டே ஆகலே அல்லாஹ்வே அந்த கொமெண்ட்களை பண்ணுங்கடா. கொமெண்ட்களை போட்டால் தானே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இல்லாட்டி நிற்கிறது இது மாதிரி இருக்கு, சப்போர்ட் ஒன்று பெருசா இல்லாத மாதிரி இருக்கு. என்ன செய்யுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வீடியோ லிங்க் அனுப்புங்க. இப்போதைக்கு நான் இந்த வீடியோவை பப்ளிக்ல போட்டு வச்சிருக்கேன். சரியா? இப்போதைக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் காணா, லைக்ஸும் காணா, வியூஸும் தருது இல்லை. இப்போ நான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தானே எல்லாம் வரும். அப்போ நான் அதால் பப்ளிக்கில் போட்டு வச்சுக்கேன். இப்போ ஃப்ரீயாக தானே செஞ்சேன். ஸோ இதை கொஞ்ச நாள் இதாக ப்ரைவேட்டாக மாற்றிருப்பேன். இந்த சேனலில் இருக்காக்களுக்கு லிங்க் எப்போவுமே இருக்கும். சேனலில் இருக்காக்களுக்கு இந்த ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸில் லிங்க் இருக்கும். லிங்கை தொட்டு பார்க்காக்களுக்கு இருக்கும் வீடியோ. அதாவது அன்லிஸ்டட்லாம் போடுவேன். சரியா? ப்ரைவேட்டாக நான் ஃபுல்லாக ப்ரைவேட் ஆக்க மாட்டேன், அன்லிஸ்டடில் போடுவேன். அதாவது
லிங்க தொட்டு பார்க்க பிள்ளைகளுக்கு இருக்கும். அதாவது குரூப்புக்கு வாங்கடா, எப்படி வாங்க, இது செஞ்சுக்குவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. சரி, ஏன்னா எங்களுக்கு எத்தின பிள்ளைகள் என்ன மாதிரி இதில் இருக்கு, எப்படி இருக்கு, இப்போ எக்ஸாம் ஒன்று வைக்கப்படும். சரியா, இப்போ நான் இந்த ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸில் ஒரு எக்ஸாம் வைப்பேன், அதே மாதிரி டைனமிக்ஸ்லேயும் எக்ஸாம் வைப்பேன். சரியா, அதாவது பாஸ் பேப்பர் கேள்வியாக தான் இருக்கும். வேறு நான் தரமில்லாத பேப்பர்லேருந்து எடுக்க மாட்டேன். பேப்பர் தரமில்லாத பேப்பர்லேருந்து நான் கேள்வி எடுக்க மாட்டேன். எம்சிக்கு கேள்வி கொஞ்சம் தாரேன், செஞ்சு பாருங்க. ஒரு ஆக கூட ஹை மார்க்ஸ் எடுக்க பிள்ளைகளுக்கு நான் ஒரு சர்டிஃபிகேட்டோடு தாரேன். அதாவது எங்களோட ரிசோர்ஸ் எல்கேல ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தாரேன். சரியா, நீங்கள் கூட மார்க்ஸ் எடுக்கிறீங்க, அதை குரூப்லேயும் தான் போட்டுக்கொள்ளும். சரியா, ரைட் ரைட். அடுத்தது அடுத்த சாப்டர் ரைட். திருப்பியும் அதே மாதிரி ஒரு படம் தானே, இல்லை ரைட். அடுத்தது பாத்திர சுவரில் தாக்கும் விசைகள். சரியா, தலைப்பு போடுங்க பிள்ளைகள். பாத்திர சுவரில் தாக்கும் விசைகள். பாத்திர சுவரில் தாக்கும் விசைகள். இதுவும் அதே மாதிரி தான். பாத்திர சுவராலையும் நீராலையும் செல்வாக்கு செலுத்துற விசைகளை பற்றி கேட்கணும். அது அமுக்கத்தால் உருவான விசையை பற்றி கேட்கணும். இங்கே வந்து பாத்திரத்தை ஃபஸ்ட்டு நான் அந்த வலைப்பரப்பில் அந்த படத்தை குறிக்கணும். சரி, இந்த வலைப்படத்தில் பரப்ப நான் என்ன செய்யறேன், படத்தை இப்படி ஒரு பாத்திரம் இருக்குது, இப்படி ஒரு பாத்திரம் இருக்கு. இதுக்குள்ள இதே மாதிரி ஒரு அமைப்பில் நீர் இருக்கு ஒத்துக்குறையில பாத்திரத்துக்குள்ள. நான் பாத்திரத்தை வேறையா நீரை வரையாம எங்க இருக்கேன், நான் விசைகளை குறிக்கிறதுக்கு லேசுக்காக குறிக்கிறேன். சரியா, ஒன்று மாதிரி தான் இருக்கும். சரியா, இப்படி குறிக்கிறேன். ரைட். இப்போ இந்த நீர் வந்துக்கிட்டு பாத்திரத்துக்கு ஒரு விஷயம் கொடுக்கும், இந்த பாத்திரம் வந்துக்கிட்டு நீருக்கு ஒரு விஷயம் கொடுக்கும். இந்த சமயமா தான் இதோட தான் படம் கறி ரைட், பார்த்துக்கோங்க பிள்ளைகள். இப்போ இந்த நீர் வந்துக்கிட்டு பாத்திரத்துக்கு கொடுக்க விசை வந்துக்கிட்டு இப்படி இருக்கு. சரியா, அதே மாதிரி இந்த புள்ளியில பார்த்தி ஆழம் கூட கூட விசையும் அதிகரிக்கும் தானே, இப்படி போகும். அதே மாதிரி இதுக்கு சமநிமெதிருமான விசை மாதிரி பாத்திரம் வந்துகிட்டு நீருக்கு இதே பருமனுடையதாக ஹைலைட், இதே பருமனுடையதாக விசையை நீருக்கு வழங்கும். பாத்திரம் நீருக்கு வழங்கும். சரியா, இதே பருமன் பார்க்காத பருமன் ஒன்று மாதிரி பாருங்க. சரியா, ரைட். இப்ப இஞ்சால பக்கம் கீறின மாதிரி தான் இஞ்சால பக்கம் கீறப்போம். ஸோ இஞ்சால பக்கம் நான் கீறல, உங்களுக்கு இதை பார்த்தாலே விளங்கும், ஒரு பக்கத்திலேயே விளங்கப்படுத்தி போறேன். சரி, இல்லை நான் அங்கால பக்கம் கீறேன், நம்ம விளையல் வீச தொடர்பாகவும் என்னால் அதைக்கக்கூடிய மாதிரி போகுது. பாத்திர ஜுவல்ல தாக்குறத நான் கருப்பேன். சரியா, இப்ப பாருங்க, இப்படித்தானே விசைகள் தாக்க போகுது. நான் படத்தை நெருக்கிக்கிறதால என்ன விசையை நெருக்கித்தான் அது ரெண்டு மூணு மாதிரி தான் கீழ்படுது, ஒன்றும் செய்யலாம். சரி, பாத்துக்கோங்க. இப்ப இந்த தொகுதி தொடர்பாக நாம் என்ன செய்யலாம்டா, இந்த பாத்திரத்தில தாக்குற விசை, பாத்திரத்துல நீரை நான் சொல்லல, நீரை பத்தி நான் கதைக்கல, இந்த பாத்திரத்துல தாக்குற இடை விசை பூச்சியம். சரிதானே, இஞ்சால இருக்க விசைற பருமனும் இஞ்சால இருக்க விசைற பருமனும் சமனண்டா இவரும் வெறும் கழிப்பற்றும். ஸோ ஓய்வில் இருக்கும். ஸோ கிடை விசை எப்படி போது பூஜ்ஜியமா இருக்கும். இந்த பாத்திரத்தை கிடை விசை பூஜ்ஜியமா இருக்கும். ஆழம் ஸோ இவரத்தையும் விசைகள் தாக்கும் தானே, இந்த விசைகளை நம்ம குறிக்கல. ரைட், இவையெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த பாத்திரத்துல விளையுள் விசை, இந்த இவியலும் வெறும் ஓய்வுக்கு ஆகிடுவார். சரி, அதாவது வெறும் கழிப்பற்றுவார். ஸோ கிடை விசை பூஜ்ஜியம். நிலை குத்து விசை வந்துக்கிட்டு கீழ் நோக்கி காணப்பட போகுது. ஸோ இந்த பாத்திரத்தை மொத்த விளையுள் விசை வந்துக்கிட்டு கீழ் நோக்கி இருக்க போகுது. சரி, இது ஒப்புக்கொள்ற இல்ல. ஓ, அதே மாதிரி இந்த நீர் இருக்குதானே, நீர் பாருங்க, நீருக்கும் இப்படியும் விசைவாதால நீரை கிடை விசையும் எப்படி போகுது, பூஜ்ஜியமாக இருக்க போகுது. சரியா, நீருக்கு அடிப்பரப்பிலிருந்து, அதாவது பாத்திர அடிப்பரப்பிலிருந்து நீருக்கு ஒரு விஷயம் ஒன்று தருவாங்க. பாத்திர அடிப்பரப்பு நீருக்கு ஒரு விஷயம் ஒன்று கொடுப்பாங்க. ரைட், இப்படி ஒரு விஷயம் ஒன்று கொடுக்க போறாங்க இல்ல, குடுப்படும். அதாவது பாத்திரம் வந்துக்கிட்டு நீருக்கு ஒரு விஷயம் ஒன்று கொடுக்கும்.
சரியா? அந்த விசையை வந்துகிட்டு மேல் நோக்கி காணப்படும். அதால வேற ஒரு வலைப்பரப்பு, அதாவது வேற ஒரு குறுக்குவெட்டு, இந்த குறுக்குவெட்டு பரப்ப ஒரு ஓட்டை தானே. இവിടുത്തെ விசைகள் தாக்க இயலாது. இവിടുത്തെ இந்த அடிப்பரப்புல தாக்கலாம். சரி, எவ்வளவு பேரும் தண்ணிக்கு எரிக்கிறதா தான் நீங்க கருதி கொள்ளணும். சரியா? தண்ணிக்குள்ள வச்சுதான் நம்ம கணக்கு பார்க்கணும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப இந்த நீர் விளையுள் விசை, மொத்த விளையுள் விசை வந்துக்கிட்டு நிலைக்குத்தாக மேல் நோக்கி காணப்படும். சரிதானே? இதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு தேவைன்னு சொன்னா, பாஸ் பேப்பர்ல சில கூற்றுக்கேள்வி மாதிரி எம்சிக்யூஸ் ஹைட்ரோல இதை வச்சு, சரியா, இப்ப எப்படி சொல்லுவாங்கடா, சரியா, இந்த தொகுதியில தாக்கும் நீரில் இந்த தொகுதியில நீரில் நீரில் தாக்கும் விளையுள் விசையானது நிலைக்குத்தாக மேல் நோக்கி காணப்படும். சரி, சரியா? இதே இது பாத்திரத்தில் தாக்கும், சரியா, விளையுள் விசையானது நிலைக்குத்தாக கீழ் நோக்கி காணப்படும். சரி, அதே பாத்திரத்தில் தாக்கும், சரியா, விளையுள் விசையானது நிலைக்குத்தாக மேல் நோக்கி காணப்படும். விட போல, ஏன்னடா பாத்திரத்துல தாக்குற விஷயத்தான் பார்க்கும், நீர்ல தாக்குற விஷயத்தான் பார்க்கும். இதான் இந்த தியரி. சரியா? ரைட். இதே மாதிரி இன்னொன்றும் கீறி காட்டுவேன். இதே மாதிரி இன்னொன்று என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், கீறி காட்ட போறோம். எப்படி வைக்கிறா கனமான குடும்ப மாதிரி. இப்ப சரியா, நம்ம கெமிஸ்ட்ரி பாடம் படிக்காங்க தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி எடுங்களேன், படம் மெக்யூரேட்டா வராது. பாத்திரமும் அவரை நீராகவும் எடுக்கும். சரியா? ரைட். இப்ப அதே மாதிரி தானே பரப்புக்கு செங்குத்தாக தாக்கும், அது ஷுவரா தெரிஞ்சுக்கும். ஆழம் கூட கூட விசைட பருமனும் என்ன செய்ய முடியாது, அதிகரிச்சு கூட போகும். இங்கேயும் ஆழம் கூட கூட விசைட பருமனும் என்ன செய்யும், வெற விசைட பருமனும் சமனாக காணப்படும். வெறும் வெறும் சமன், வெறும் வெறும் சமன். சரியா? மொத்த விளையுள் விசை வந்துட்டு போறோம். அதையும் சொல்லு. கீழ் நோக்கின விஷயம் நான் குடிப்போம் இல்லவா? கீழ் நோக்கிய விஷயம் பாத்திரத்துல மட்டும் இப்ப குறிச்சுக்குவா. பாத்திரத்துல தாக்குற விசையை மட்டும் குறிச்சிக்க, நீர விசையை நான் இப்ப குறிக்கணும். இப்ப நான் ஒன்று சொல்றேன். சரியா? இவரது மொத்த விளையுள் விசை, சரியா, இப்பாத்திரத்தின் மொத்த விளையுள் விசை, சரியா, நிலைக்குத்தாக கீழ் நோக்கி காணப்படும். இப்பாத்திரத்தின் மொத்த விளையுள் விசை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி காணப்படும். சரியா? சரியோ? சொல்லுங்க, கொமெண்ட்ல சொல்லுங்க. ஆகும் இப்பாத்திரத்தில் நிலைக்குத்தாக தாக்குற விசை கீழ் நோக்கி காணப்படுமா, விளையுள் விசை. ரைட். வேற நம்ம கதப்போம். சரியா? முதலாவது ஒவ்வொரு பாயிண்ட்ஸா பார்த்துக்கோ. பெஸ்ட். ரைட் ரைட். வளைபரப்பில் தாக்கும் நிலைக்குத்தா, இங்கே வளைபரப்பில் தாக்கும் விசை நிலைக்குத்தாக மேல் நோக்கி காணப்படும். வளைபரப்பண்டா இவரைத்தான் சொல்றாங்க, இவரைத்தான் சொல்றாங்க. வேற விளையுள் விசை நிலைக்குத்தாக மேல் நோக்கி காணப்படும். மேலும் சொல்லுங்க. ரைட். வேற படம் வந்துக்கிட்டு பாருங்க, இவரைத்தான் வளைபரப்புன்னு சொல்றோம். இந்த ரெண்டையும் தான் நம்ம வளைபரப்புன்னு சொல்லலாம். கீழுக்கு இருக்கிறது அடிப்பரப்புன்னு சொல்லு. சரியா? கீழுக்கு நான் முன்ன சொன்ன கூற்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கடைசியில சொல்லுவேன். ஏன்டா இப்ப சொன்னா உங்களுக்கு வழங்காது. சரியா? இப்ப இதை வழங்க பார்த்தது போக உங்களுக்கு வழங்கும். சரியா? பாருங்க, இவரையும் வேறையும் தான் நம்ம வளைபரப்பு செய்யும். வேற நிலைக்கு வேற விளையுள் விசை வந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி காணப்படும். இங்க மெக்கானிக்ஸ்ல காவிகள் படிச்சு தனி பேர் வெக்டர்ஸ் காவிகள், அதுல இதுகளை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இப்படி ஒரு விசை தாக்கும் போது இவர், சரியா, இவர் இப்படி தாக்குற. ஸோ வேற ரெண்டு பேருக்கும் வார விளையுள் விசை இரண்டுக்கும் நடுவால போறேன். அப்ப அப்ப சின்ன பொயின் செய்யறது சரி. சில நிலைக்குத்தாக மேல் நோக்கி காணப்பட போகுது பாத்திர வளைபரப்புல தாக்குற விசை. சரி, அடுத்தது வளைபரப்பானது நீருக்கு தாக்கும் விசை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி காணப்பட போகுது. இது வேற என்னண்டா, வளைபரப்பு நீருக்கு தாக்குறது சும்மா மற்ற கலர் அழகு என்ன பண்ண உங்களுக்கு விளங்கும். வேற வந்துட்டு பாத்திரம் தானே, இவர் நீருக்கு கொடுக்கறத சொல்ற. பாத்திரத்துல வளைபரப்பு வேறு, கருப்பு கடலுக்கு பாத்திரத்துல வளைபரப்பு. இவர் வந்து நீருக்கு ஒரு விஷயம் ஒண்ணு கொடுப்பாரு, அவர் தான் நகரு. சரியா? ரைட். இங்கேயும் அதே மாதிரி
இப்படி வரும். சரியா? எல்லாம் இவரும் வெறும் ஒன்றெடுங்க, இவரையும் வெறையும் ஒன்றெடுங்க, இவரையும் வெறையும் ஒன்றெடுங்க. பழைய படம் கீறுறது கஷ்டமாகுது. சரியா? ரைட். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி ஒரு விளையில் வீச தாக்குறேன். இவர் இப்படி தாக்குறேன். விளையில் வீசாது நிலை கூத்தாக கீழ் நோக்கி காணப்படும். சரியா? பார்த்தேன் அந்த பாயிண்ட்ஸில் சொல்கிறாங்க. சரியோ? ரைட். வீடியோ வேலை எதுன்னு பாவம் பயமே இடையால கட்டான ஒன்றும் செய்ய. ரைட். நான் பயத்தில் நடக்கிற அந்த வீடியோவை பார்க்க என்ன சொல்றாங்க. வளைபரப்பானது நீருக்கு தாக்கும் விசை நிலை குத்தாக கீழ் நோக்கி காணப்படும். ரைட், சரிதானே? நான் காட்டிய நிலை குத்தாக கீழ் நோக்கி தான் காணப்பட போகுது புள்ளி. அடிப்பரப்பில் தாக்கும் விசை நிலை குத்தாக கீழ் நோக்கி காணப்படும். அடிப்பரப்புல தாக்குற விசை பாத்திரத்துல, சரியா? பாத்திரத்தை அடிப்பரப்புல தாக்குற விசை நிலை குத்தாக கீழ் நோக்கி காணப்படும். ரைட், சரி. அடிப்பரப்பு நீருக்கு, பாத்திரத்துல அடிப்பரப்பு நீருக்கு வழங்கும் விசை நிலை குத்தாக மேல் நோக்கி காணப்பட போகுது. சரிதானே? இந்த பாத்திரத்துல அடிப்பரப்பு தானே, நான் கருப்பு மாக்கிறேன். சரி, பாத்திரத்தை அடிப்பரப்பு நீருக்கு ஒரு விசையோடு வழங்கும் இவரை போலி நிலை குத்தாக மேல் நோக்கி காணப்படும். இப்படி படத்தை பார்த்தா அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். ஒழுங்கா சரியா படத்தை நான் விளங்கப்பட்ட விளங்கினேன். படம் கொஞ்சம் சிக்கலான விளங்கப்பட்ட விளங்கினேன். அழிச்சு கொள்வேன். ஏன் சார் ஸ்ப்ரே அடிக்கல் ஒயிட் போர்டில் இருந்து கேட்டா, இந்த மை வந்துக்கிட்டு இந்த இங்க் வந்துக்கிட்டு ஒயிட் போர்டில் என்ன செய்யுது பிள்ளைகள் இது மாதிரி அந்த நான் உங்களுக்கு விலங்கு மலிக்க படிக்கிற மாதிரி வந்து ஒரு ஓட்டரை கண்ணோடான்னு கொஞ்சம் போகுது. இப்போ வெள்ளையா மாறுது. அதனால நான் போய் ஸ்ப்ரே கொஞ்சம் கொஞ்சம் ஷைனிங் குறைஞ்சிட்டு ஒயிட் போர்ட். வாங்குவோம் கிட்டது உங்களோட சப்போர்ட் நான் வாங்கலாம் தான், பிரச்சனையும் இல்லை. ரைட். தொடர்பாக ஃபுல்லாக படிச்சுட்டேம்மா. இந்த தியரி முடிஞ்ச இன்னும் ஒண்டிருக்கு. ரைட், இன்னும் ஒண்டிருக்கு. அதுவும் அதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், வேறு ஒன்றுமே இல்லை. பாத்திரத்தை மொழிக்கிறேன். ஓகே, இப்படி நீர் இருக்கு, பாத்திரத்தை நிறைந்து இருக்கு. ரைட். இந்த அதாவது நீர் வந்துட்டு அடிப்பரப்புக்கு தாக்குற விசை நிலை குத்தாக கீழ் நோக்கி காணப்படும். நீர் வந்துட்டு அடிப்பரப்புக்கு தாக்குற விசை. எப்பவும் விசைகள் குறிக்க பரப்புக்கு செங்குத்தாக குறிக்கணும். ஞாபகம் வச்சிருக்கணும். பரப்புக்கு செங்குத்தாகத்தான் பிள்ளைகள் விசைகளை குறிக்கணும். சரியா? ரைட். இப்ப இவருக்கு செங்குத்தாக இப்படித்தான் வரும். சரியா? இவருக்கு செங்குத்தாக இப்படித்தான் விசைகளை என்னால குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீர் வந்துட்டு பாத்திர சுவருக்கு வழங்குற விசை இப்படி இருக்கும். இவர் வந்துட்டு இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அவரை போலி அஞ்சலையும் குறிக்கும் இப்படி இருக்க போறான். பாத்திரத்திர வளைபரப்புன்னு சொல்றது இவரைத்தான் செய்யும். இவர் ரெண்டு பேரும், இவர் வந்துட்டு அடிப்பரப்பு. சரியா புள்ளி? இவர் ரெண்டு பேரும் வளைபரப்பு, இவரை செல்வோம் அடிப்பரப்புன்ற பேர்ல செல்வோம். சரியா? இப்ப பாத்துக்கோங்க, நான் இவருக்கு பாத்திரம் அதே மாதிரி நீருக்கு ஒரு விஷயம் வழங்குதானே, சமனான பருமனுடைய விஷயம் நீருக்கு வழங்கும் பாத்திரம். சரியா? இங்கேயும் இதே பருமனுடைய விஷயம் இப்படி வழங்கப்படும், இங்கேயும் இதே பருமனுடைய விஷயம் வழங்கப்படும். சரியா? ரைட். இங்கேயும் பாத்துக்கோங்க, நீருக்கு பாத்திரம் வழங்குற விஷயம் அளவுல குறிக்கும். எல்லாம் ஒரே சம பருமன் என்று எடுங்க. சரியா? இப்ப பாத்துக்கோங்க, இப்ப நீரை கருதாம பாத்திரத்தை மட்டும் செல்லுவோம். பாத்திரத்துல அடிப்பரப்புல தாக்குற விசை நிலை குத்தாக கீழ் நோக்கி காணப்படும். சரி, பாத்திரத்தை அடிப்பரப்பு, பாத்திரத்தை மட்டும்தான் இதெல்லாம் நீரை கதைக்கிறேன். நீரினால வழங்கப்படுற விஷயத்தான் சொல்றேன். சரியா? அதே மாதிரி சரியா, அடிப்பரப்பினால், அதாவது பாத்திர அடிப்பரப்புல சொல்றேன். சரியா, அடிப்பரப்பினால் நீருக்கு வழங்கப்படும் விசையானது நிலை குத்தாக மேல் நோக்கி காணப்படும் சொல்றேன். சரிதானே? அது இந்த அடிப்பரப்பால் அடிப்பரப்பால் நீருக்கு ஒரு விசையானது வழங்கப்படும். இதே பருமனுடையதாக ஒரு ஷான் இருக்குல்ல, ஒரு ஷான் இதே பருமனுடையதாக நான் மேல் நோக்கி ஒரு விசையான குறிக்கும். சரிதானே? இதே பருமனுடையதாக நான் மேல் நோக்கி என்ன செய்யணும் பிள்ளைகள், விசைகளை குறிச்சு கொள்ளும். சரி, இப்ப நான் சொல்றேன்,
பாத்திர வளைபரப்பானது வளைபரப்பின் விளையுள் விசையானது நிலைக்குத்தாக கீழ் நோக்கி காணப்படும். சரியோ? நிலைக்குத்தாக கீழ் நோக்கி காணும். முன்ன செஞ்ச மாதிரி தான் அந்த விளையுள் விசை செய்யும். இங்க பாருங்க, இப்படி ஒரு விசை இருக்கு இவர், இப்படி ஒரு விசை இருக்கு இவர், இப்படி ஒரு விசைக்கு இவர். அப்ப இது இரண்டு வரைக்கும் விளையுள் விசை பிடிக்கும், நிலைக்குத்தாக கீழ் நோக்கி காணப்படும். இந்த பாத்திரத்துல மொத்த விளையுள் விசை வந்துகிட்டு, அதான் பாத்திரத்தை மட்டும் பாத்திரத்துல விளையுள் விசை மொத்த விளையுள் விசையான நிலைக்குத்தாக கீழ் நோக்கி காணப்படும். சரிதானே? ஏனென்றா இந்த வளைபரப்பாலையும் கீழ் நோக்கி தான் விசை வரப்போகுது. சரியா? அடிப்பரப்பலையும் கீழ் நோக்கி தான் விசை வரணும். அப்ப மொத்தமாவே கீழ் நோக்கி தான் வரப்போகுது. ஸோ நம்ம செய்யலாம் மொத்தமான விளையுள் விசையும் கீழ் நோக்கி காணலாம். சரி, அது தொடர்பான பொயின்ஸை பார்ப்போம். நம்ம இப்போ என்ன எழுதிக்கிட்டு, வளைபரப்பில் தாக்கும் விளையுள் விசை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி காணப்படும். இப்ப நான் சரி, வளைபரப்பு நீருக்கு வழங்கும் விசையான நிலைக்குத்தாக மேல் நோக்கி காணப்படும். இப்ப இவரையும் பார்க்கும், இவரையும் பார்க்கும். சரியா? இவர் இப்படி தாக்க போற, இவர் இப்படி தாக்க போற. இதோட விளையுள் விசை நிலைக்குத்தாக மேல் நோக்கி காணப்படும். இதெல்லாம் நீங்க மெக்கானிக்ஸ்ல வெக்டர்ஸ் அண்ட் ஏரியா காவிகள்ல படிச்சிருப்பீர்கள். ஸோ இது தொடர்பான அறிவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அடிப்பரப்பில் தொழிற்படும் விசை கீழ் நோக்கி காணப்படும். நம்ம நேரத்தோட செஞ்சு காட்டோம். அடிப்பரப்பு நீருக்கு வழங்கும் விசை மேல் நோக்கி காணப்படும். இன்னைக்கு 3 மேல் நோக்கி வரதான் சொல்றான். சரி, ரைட். இப்போ இது தொடர்பான விஷயம் என்ன செஞ்சு முடிஞ்சு. உங்களுக்கு அந்த விசை கீறுகிறது, பாத்திர சுவரில் கீறுகிறது தொடர்பான இதுகள் முடிஞ்சு. நான் அந்த முடிய ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்துவேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், கூகுள் ஃபார்ம்ஸில் உங்களுக்கு அந்த எக்ஸாம் வரும். சரியா? நான் நடத்துவேன் இன்ஷா அல்லாஹ். உங்களோட சப்போர்ட்டோட தான் அந்த எக்ஸாமும் நடக்கும். சரி, நான் ஒரு ஓட்டிங் ஒன்று போடுறேன், எக்ஸாம் நடத்துவோமா இல்லையேன்னு நீங்கள் முடிவெடுங்க. சரி, அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து போட்டு நான் ஒரு டேட்டுக்கு எக்ஸாம் வைப்பேன், ஹைட்ரோஸ்டேட்டிக்ஸ் ஏரியாவுக்கு. ரைட். இன்னொரு சாப்டர் ஒன்று படித்து தந்து போட்டு அதுக்குரிய ஏரியாவுக்குள்ளே தான் நான் வைக்க போகிறோம். ரைட். நம்ம இப்போ கேள்விகளில் விட்டோம். சரியா? நம்ம எண்ணத்தில் விட்ட சொடு கேள்விகள் செஞ்ச மாதிரி குறையில விட்டிருக்கேன். எவ்வளத்தை செல்லுங்க பிள்ளைகள், கொமெண்டில் அடிங்கடாப்பா, செல்லுங்கன்னு சொன்னா நான் செல்லையிலா. ரைட். மிதப்பு விதி உங்களுக்கு விளங்கப்படுத்தினது தானே? மிதப்பு விதி விளங்கப்படுத்தி போட்டு ஒரு கேள்வி செஞ்சு காட்டுவேன். இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இருக்கேன்னு சென்னன் போன வீடியோ. ரைட். இப்போ அந்த எல்லா கேள்விகளையும் செஞ்சு காட்டப்படும். சரியா? ரெண்டாவது மளிகை ஈரத்தோட மாக்கள் எழுதாத, அதான் பயிற்சி தாரது விளங்குதாடா. கொமெண்டோடு போடுங்கடாப்பா, நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு. ஒரு ஆக்களும் கொமெண்ட் போடுற இல்லை, சும்மா அப்படியே வீடியோ பார்க்க நோமல சிலாக்கள் லைக் போடுறாள். மனத்தாக மாரி நம்ம செஞ்சும் இது இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு சப்போர்ட் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து. பரவாயில்லை, நீங்கள் சார சப்போர்ட் காணும்டா. குரூப்பில் ஒரு 80 சொச்ச பேர் வந்து பரவாயில்ல, தொடர்ந்து ஒரு 3 நாள் தான். 3 நாளைக்கு 80 பேர்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கார்ட் தான். 80 பிள்ளைகளையும் படிப்பிக்க மாதிரி தானே. ரைட். கேள்வி 2வது, சாரடத்தி 5 திரவம் ஒன்றினுள். உங்களுக்கு கேள்வி வந்துக்கிட்டு கூகுள் டிரைவில் நான் கீழுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிப்பேன். அந்த பிடிஎஃப்ல கேள்விகள்லாம் இருக்கும் பாருங்க, நோட்ஸும் இருக்கும். சரியா? உங்களை கொப்பிகள்லாம் மறக்காம இந்த நோட்ஸ் எல்லாம் வழங்கிக்கோ, எழுதி எடுத்துக்கோ. எழுதி போட்டு என்ன வீடியோ பாரு, நோட்ஸை எழுதி போட்டு என்ன வீடியோ பாரு. நான் விளங்கப்படுத்துறது ரஃபில் கேள்விகளை செஞ்சு பாருங்க. சரியா? நோட்ஸ் இருக்கட்டும், அதைத்தான் நீங்கள் திருப்பி விட்டு படிக்க போகிறேன். சரியா? இல்லாட்டியா ஃபோட்டோ காப்பி அடிக்கிறனாலும் அடிச்சு வைங்க. சரியா? ஆனால் ஃபோட்டோ காப்பி அடிக்கிறத விட எழுதுறது நல்ல மனசில் எழுதினா மனசில் பதிகிற வீதம் எப்படி கூடவே இருக்க போகுது. சரி, ரைட். சாரடத்தி 5 திரவம் ஒன்றினுள் கண்ணாடி குற்றி ஒன்று 1 மீட்டர் கனம் அமிழ்ந்து மிதக்கிறது. கண்ணாடி குற்றியின் கனவளவு 5 மீட்டர் கியூப் எனில் கண்ணாடி குற்றிட அடர்த்தி முதலாக மேலுதைப்பு யார்? சரி, சாரடத்தியா இப்ப தரவுகளை மட்டும் நம்ம குறிப்போம். சாரடத்தி 5 சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிகிறது என்ன, அடர்த்தி வந்துகிட்டு 5000 வைக்க போகுது. 5000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. 5000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அடிக்க போகுது. ரைட்.
கண்ணாடி குட்டி வந்து அமிழ்ந்து மிதக்குது. 1 மீட்டர் கனம் அமிழ்ந்து 1 மீட்டர் கனம் அமிழ்ந்து மிதக்குது. சரி, அதாவது கண்ணாடி குட்டியோட கனவளவு 1 மீட்டர் கியூப்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்ணாடியிலையும் கனவளவு 5 மீட்டர் கியூப். என்ன சொல்றாங்க 1 மீட்டர் கனம் அமிழ்ந்து கண்ணாடி குச்சி ஒன்று 1 மீட்டர் கியூப் அமிழ்ந்து மிதக்குது. ரைட், 1 மீட்டர் தான் அமிழுது, மிச்ச 4 மீட்டர் கனம் மதிக்கிட்டு மிதக்கு கண்ணமை நம்ம எடுப்போம். சரியா, அதுதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், முதல்ல படத்துக்கு வருவோம். அதுக்கு தண்ணி வந்து இருக்கி இருக்குல்ல, ஒரு கண்ணாடி குச்சி ஒன்றை போடு. கண்ணாடி குச்சி, இந்த கண்ணாடி குச்சியில அடர்த்தி தந்திக்காங்க நமக்கு 5000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. சரியா, அதே மாதிரி அரை கனவளவு தந்திக்காங்க 5 மீட்டர் கியூப். கனவளவு 5 மீட்டர் கியூப். சரியா, இப்போ கேள்வி கண்ணாடி குச்சியில அடர்த்தி தந்தாங்க. சாரி நான் தான் போல விட்டேன். சாரத்தி 5 விட திரவமா? சாரி நான் யோசிச்சு என்னடா கேள்வி மாதிரி விடை மாதிரி. சாரி, எந்த போலானது. சாரத்தி 5 விட திரவமா? இப்போ இவர் வந்து 5000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 ஆகிய போது திரவம். சரியா, கண்ணாடி குட்டி வந்துக்கிட்டு 1 மீட்டர் கனம் அமிழ்ந்திருக்கு, 4 மீட்டர் கனம் அமிழ்ந்திருக்கா. ரைட், கண்ணாடி குட்டியில 1 மீட்டர் கனம் தான் அமிழ்ந்திருக்கு சொல்றாங்க. ரைட், இதுதான் எனக்கு இவ்வளவு கேள்வி இல்லை, கொஞ்சம் சொல்லி வழி தெரியும். அதே மாதிரி அப்போ 4 மீட்டர் கனம் வெளியே இருக்கு அமுலாக. சரியா, மூலாக கேள்வி உங்களுக்கு தெரியும். கண்ணாடி குச்சியில அடர்த்தி தான் இல்லை அடர்த்தி தான் கேள்வியாக கிடைக்கும். எப்படி செய்யும்? மூலாகலியே கண்ணாடி குச்சியில அடர்த்தி கேள்வியாக கிடைக்கும். எப்படி செய்யும்? மிதப்பு விதிப்படி
கோணம் ஒன்று இருக்கு